தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் கொடிய போராட்டங்களில் தேவன் தாமே உங்களுக்கு எப்படி மாறாத பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அன்று இஸ்ரவேலர்கள் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கரடுமுரடான பயணங்களை மேற்கொண்ட போது கொடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்ததை பாடியதே இந்த மிக அற்புதமான சங்கீதமாகும். எரிகின்ற கொடிய அக்கினி சூளையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தள்ளப்பட்ட போது தேவன் அவர்களுக்கு நிழலாக இறங்கி அவர்களை முழுமையாக பாதுகாத்தார். அதே போல உங்கள் கடினமான வாழ்க்கையின் சவால்களிலும் கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார் என்கின்ற உறுதியான விசுவாசத்தை மட்டும் தளரவிடாமல் வாழ பழகுங்கள். அப்போது நீங்கள் வாழ்வில் ஏற்படும் எவ்வித கொடிய பிரச்சனைகளை கண்டும் சிறிதும் பயப்பட மாட்டீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது சிறகுகளின் நிழலில் உங்களை மூடி எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து உங்கள் வழிகள் அனைத்தையும் நேராக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலத்தின் ஆவியானவரே, என் வாழ்வின் கடினமான போராட்டங்களில் நீரே என் வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து என்னை சகல தீங்குக்கும் விலக்கி பத்திரமாக பாதுகாத்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.